இந்த படம் சொல்ற கவர்மெண்ட்டுக்கு சொல்ற பாடம், காஞ்சி அன்னைக்கு டாஸ்மாக் மூடாதீங்க. முன்னாடி வாங்கி வச்சுங்க. நிறைய இப்போ பழைய பாட்டு கூட அது புரியாத கதை தான். நிறைய பார்த்தது அப்பா அம்மாவை மதிக்காம இருக்குது, பொண்டாட்டி வச்சுக்கிட்ட அப்பா அம்மாவை அதிகம் பார்த்துட்டு நினைக்கிறேன். இதுல இது வித்தியாசமா இருந்துச்சு. அவன் குடிக்கும்போது கண்ணு தெரிஞ்சு குருடனா இருக்கான், குடியை நிறுத்திட்டான், கண்ணு இல்லாம அவன் தெளிவா இருக்கான். அதனால இப்போ குடிதான் தெளிவா இருக்கானா, குருடா இருக்கானா, இல்ல குருடன் இல்லாம இருக்கிறது, கண்ணு தெரிஞ்சு தெரியாம குடி முடிவு பண்ணுது. நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் சூப்பர். பஸ்காரன் சொல்லுவாங்கல்ல, யாரடா சாகுறாக்கி, நான் ஏன் காசோட வண்டியை ஓடுனார். அதுதான் இந்த நடைமுறையாக தான், இந்த அரசியல் தான், இந்த நாட்டு நிலைமையாக தான். குடியாரர்களுக்கு ஃபர்ஸ்ட் நட்டி சொல்லுவோம். அவங்க கொடுக்குற பணத்துல தான் இன்னைக்கு எல்லா சலுகையும் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதனால குடியாரில் வந்து அவங்க திட்டிடக்கூடாது. அவங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் சப்ளை பண்றாங்க. பட்ஜெட்டே வேணுமா? நீ பட்ஜெட் வாசிக்கிறாங்கன்னா யாரை நம்பி? நம்ம ஆளுகளை நம்பித்தான், அந்த மாதிரி ஆளுகளை நம்பித்தான். அடுத்து செயலாளர் படத்தை பத்தி பேசுவார். அரசு சொல்ற மாதிரி நேற்று பட்ஜெட்டோட இதில் அப்படியே போட்டுருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன், எதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, இந்த ₹1 எவ்வளோ வருமானம், எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? அதையும் பார்க்கணும். அப்புறம் கடைசியில் கடந்த ஆண்டுகள் எல்லாத்தையும் விட டாஸ்மாகில் 50,000 கோடி ரூபாய் இந்த 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 வருஷம் வருமானம் அதிகரித்திருக்கு. 50,000 கோடியாக. அதில் தான் மகளிருக்கு 1000 ரூபாய். ஸோ நீங்கள் இனிமேல் உங்கள் வீட்டுக்காரரை கரெக்டாக தண்ணி அடிங்கன்னு சொன்னாதான் 1000 ரூபா வரும். இதுதான் உண்மை நிலவரம். அது வேற. அப்பதான் பழைய பாட்டுல கிடைக்கும். இவர் எல்லாத்துக்கும் இது என்னன்னா, நான் இதுக்குதான் வந்து, அதாவது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா சில சமயத்துல தப்பு பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றோம். என்ன சொல்றேன்? காந்தியே அதை தான் சொல்லிட்டு போனார், உண்மையைத்தான் சொல்லணும், சமயத்துல நல்லதுக்காக பொய்யும் சொல்லலான்ட்டார். அது சமயத்துக்காக நல்லதுக்காகன்றதை விட்டாங்க, சமயத்துல பொய்யும் சொல்லலான்றத எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தங்கராஜ் அவர்கள் வந்து இந்த கதையை சொல்லும் போதே எனக்கு தெரியும். அப்போவே நானும் செல்லுமணியும் இந்த இந்த இம்பேக்ட் நல்லா இருக்கு. அது எவ்வளவு நீங்கள் 1 நிமிஷம் படமாக எடுத்திருந்தா கூட இது வந்து மிகப்பெரிய கைத்துக்களை வாங்கி ஒரே நிமிஷத்துலேயும் இந்த படத்தை எடுக்க முடியும், 2 நிமிஷத்துலேயே எடுக்க முடியும். அதுதான் குடிச்சிட்டு ஒருத்தன் நல்ல தடுமாறி அப்படி இப்படி போகிற எல்லா உறுப்புகளும் கரெக்டாக வேலை செய்யும்போது குடி மட்டும் அவனுடைய புத்தியை வந்து அவனோட நிறையில் இல்லாத அளவுக்கு பண்ணுது. அதெல்லாம் தெளிஞ்சு கண்ணு போன கடைசியில் அவன் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இது முதல்ல சொன்னார். நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? மேட்ரு செல்லுமணி சார் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, தங்கராஜ் போன்றவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சாதனையாளர்களாக மாறி இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் திறமை இருக்கு. நம்ம திறமையை கரெக்டாக கொண்டு சேர்க்கிற ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்கு. சில பேர் கண்டுபிடிக்க மாட்டேன்றோம், ஒரு வட்டத்துக்குள்ளேயே நின்றுறோம். நம்ம
வட்டத்தை விட்டு வெளியே போனாதான் உனக்கு வந்து வேட்டைக்கு உனக்கு என்ன வேணுமோ அந்த வேட்டைக்கு உண்டான இலக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த இலக்குகளை எல்லாம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே தவிர இலக்குகளை நோக்கி நம்ம போக மாட்டோம். இதுதான் உண்மை. எனக்கு இப்போ தங்கராஜ் சார் பொறுத்தவரை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மிக அழகான சிந்தனையாளர், ஒரு நேர்மையானவர், பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். இப்போ ஒரு நண்பர் சொல்லும்போது, தம்பி சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா இந்த மாதிரி உணர்வு உள்ளவர்கள் நல்ல விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியும். கெட்ட விஷயம் பண்ணுமே திக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லவன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம போய் சொல்ல மாட்டோம். ஒரு குரூப் உட்கார்ந்தா இப்போ இன்னைக்கு எப்படி ஆயிருதுன்னா, நிறைய பப்புகளில் தான் வந்து சினிமாவை டிசைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையோ? ஹை லெவல் பப்புகளில் தான் சினிமாவை டிசைட் பண்ணுறாங்க. அங்கே தான் ஹீரோக்கள் டிசைட் பண்ணுறாங்க, சைன் பண்ணுறாங்க. ஸோ எங்கே நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்னு தெரியல. ஸோ அதனால் நமது களம் நல்ல கருத்து செறிவான விஷயங்களை எடுத்து எவ்வளவு சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ண முடியும். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம் எழுதுறீங்களா? சினிமா தான். அந்த சினிமா எப்படின்னா, ஒரு ஜப்பானிய பழமொழி உண்டு, ஒரு படம் 1000 சொற்களுக்கு சமம். ஒரு படத்தை பார்த்தா 1000 சொற்கள்ல அதை வர்ணிக்க முடியும். ஒரு இமேஜே அப்படின்னா, ஆமா, ஒரு இமேஜ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் 1000 வேர்ட்ஸ். ஒரு இமேஜ் 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஸோ நம்ம எடுக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு நீளமானதுன்றதை விட எவ்வளவு ஆழமானதுன்றது தான் முக்கியம். அந்த ஆழத்தை இந்த மேட்டரில் கண்டென்ட்டாக எடுத்திருக்காரு. அதை தான் வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டும். அதை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசை இது பண்ணுற மாதிரி எல்லாம் காட்டாமல் கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது இல்லையா? இது எப்படின்னா, எளிமையாக ஒருத்தருக்கு புரியணும். இந்த யூடியூப்ல எல்லாம் இப்போ இந்த கட் பண்ணி போடுறாங்கல்ல, முதல்ல தண்ணி அடிக்கிறது, அப்புறம் தடுமாறி போடுறது, 2 ஷாட்டு போயிட்டு விழுந்து கிடந்து கீழே தூக்கி அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. கட் பண்ணால் கண்ணு போயிடுது. கண்ணு போன விஷயம் தெரியும். நான் இது 2 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் பார்ப்பாங்க. உண்மையில சொல்கிறேன். இது இன்னொரு எடிட்டிங் கூட நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இன்னொரு எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம போடலாம். ஏன்னா அந்த மாதிரியான களம் இதுதான் வந்து ஷார்ட் ஃபில்மோட தாத்பரியம். ஷார்ட் ஃபில்ம்னா அவ்வளோதான், சுருங்க சொல்லி பெரிய விஷயத்தை விளக்குவது தான் ஷார்ட் ஃபில்ம். ஆக இந்த படத்தில் சகோதரி சமூக செயற்பாட்டாளர், உண்மையிலுமே சந்தோஷம். எங்கேருந்து தான் பிடிக்கிறீங்களோ தெரியல. தம்பியா? ஓகே ரொம்ப நல்லது. நாளைக்கு போடுறாங்களா அந்த படம்? சரி, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே சந்தோஷம். ஜோதி என்னுடைய மேனேஜர் தான். அவனை தான் நான் சினிமாவுக்கு கொண்டாந்தேன் முதல்ல. இந்த குழந்தை நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க. நடிப்புன்றது வந்து முதல்ல தான் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வசன உச்சரிப்பு இருக்கணும், இப்படியெல்லாம் முகப்பாவணி, இப்படி கட்டெல்லாம் ஆட்டணும், நடனம் தெரியணும், அதெல்லாம் கிடையாது. இப்போ இயல்பாக நீ என்ன பேசுறியோ அதுதான் பேச்சு, என்ன நடிக்கிறியோ அதுதான். ஆனால் இயல்பு இல்லாமல் பண்ணிடக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நீ பேச ட்ரை பண்ணக்கூடாது. நீயாகவே இருந்தீன்னா அதுக்காக தான் இவர் செலக்ட் பண்ணுறது. உன் முகம் நீயாகவே நடிக்கணுன்றதுக்காக. அதனால உன்னை இப்படி நடி அப்படி நடின்றதை விட நீ பேசுமான்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த யதார்த்தமான முகங்கள் தான் அவருக்கு. அப்புறம் நம்ம தம்பி என்னது விகார விப்பாரத்து, நீங்கள் ஒன்றும் நடிப்பெல்லாம் விட்டுட்டு போகணும், இல்லை விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் நேரம் தான். சினிமாவில் என்னையும் தான் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சங்கம் இல்லை, சங்கத்தில் நீ சங்கம் உன்னையும் விடலை என்னையும் விடல. சங்கம் என்னையும் உன்னையும் வெளியே போய் படம் பண்ணவும் விடலை. அதுதான் மேன்.
இல்லையா? நான் சொல்லுவேன், ஏய் எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, நீ இப்போ இன்னும் எங்கே, நீ கேப்பே விட்டுறாத, முயற்சி பண்ணிட்டே இருந்தா. நமக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு ரஜினி, கமல், சிவாஜி, சத்யராஜ் இப்படியெல்லாம் வச்சு படம் எடுத்துட்டு விஜயகாந்தன்னு அடுத்தது நம்ம புதுமுகங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த அவங்களுக்கு பண்ண அந்த ஹீரோயிசத்தை பண்ணுறதுக்கு நம்மளால முடியாதுன்னு அடுத்தவன் நினைக்கிறான். இவர் விஜய், அஜித் இவங்கெல்லாம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணும்போது ஒரு ரொம்ப சின்ன படமாக பண்ணிட்டா வியாபார ரீதியாக மற்றவங்க கஷ்டப்பட்டுரும். இதனால தான் எங்கள் டிலேவே தவிர நம்ம பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஆளுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாம் சேர்ந்து அசத்துவோம். ஒன்றும் இல்லை, நம்ம இயக்குனர் சங்கத்தால் ஆகாதது எதுவுமே கிடையாது. அந்த அந்த இது வேணும். அந்த நமக்கு எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்று தான். அந்த ஒரு நம்பிக்கை வேணும். அந்த டெய்லி அந்த காலையில் நீங்கள் 6 மணிக்கு எந்திரிங்க, 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30 மணி வரைக்கும் ஒரு ரவுண்டு நீங்கள் இப்போ போகிறீங்களே இந்த டீ கடை ரவுண்டு, ஒரு ரவுண்டு வாக்கிங் போங்க, டீ கடைக்கு போங்க, அல்லது இந்த ஜீவா பார்க் போங்க, எந்த பார்க்கும் உங்களுக்கு இஷ்டமான பார்க்கு. 6-7 மணிக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வீட்டில் என்ன இருக்கோ, டிஃபன் இருக்கா இல்லையா, கிளம்பிடுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு நண்பர்கள்கிட்ட எங்கேயும் உட்காந்து ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு கதையோட நம்ம வீட்டுக்கு போகிறோம், இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் சினிமாக்காரங்க வீட்டில் நமக்கு வாக்கப்பட்ட பிள்ளைங்க மனைவிமார்கள் ஏங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஈவினிங் போன உடனே அவனை வா உட்கார் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நீ என்ன இன்னைக்கு அன்னைக்கு பிடிச்சியோ அந்த மேட்டரை சொல்லுங்க. அவர் சாப்பாடே இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரியான பிள்ளைகள் தான் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. நம்மளை நம்பி வந்தவங்க எல்லாம் அப்படித்தான். நம்ம ஏதாவது சினிமாக்காரங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன கற்பனை இருக்க முடியும்? வாழ்நாளில் ஒரு பாரதி ராஜா மாதிரி, ஒரு மணிரத்னம் மாதிரி, ஒரு செல்வமணி மாதிரி, ஒரு பேரரசு மாதிரி நம்ம வீட்டுக்காரரும் ஒரு நாள் பெரிய டைட்டிலோட வரணுன்ற ஒன்றை தவிர அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசை இருப்பது? அந்த நம்பிக்கையை நீங்கள் வீட்டில் கொடுக்கணும். அதுதான் சொல்கிறேன் நான். சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. இது எல்லாம் இந்த சோர்வுலேருந்து தட்டி எழுப்புறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ நம்ம இயக்குனர் சங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி. இந்த 25 படம், 25 பேர் படம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு எல்லாரும் இருக்கும்போது சொல்ல மறந்துட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி பேசியிருக்கேன். அதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும். அடுத்து இன்னொரு படம் இருக்கா? ஷார்ட் ஃபிளிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் கம்பெனியில் என்னுடைய தம்பி தான் ஒருத்தர், அவர் தான் உருவாக்குனார். என்னுடைய வழிகாட்டுதல் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 500-600 படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸு ப்ரொடியூஸ் பண்ணதை அவங்களே வாங்கி ஷார்ட் ஃபிளிக்ஸை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக குறும்படங்கள் எடுத்தால் இந்த மாதிரி தரம் இருக்கணும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு டேக்கிங்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதையே இன்னும் கொஞ்சம் பொருட்செலவானாலும் பரவாயில்லை, அதுக்குண்டான குரூப்பை சேர்த்துக்குங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு தரமான படம், ஒரு 10 நிமிஷம், 12 நிமிஷம், 15 நிமிஷம், 25 நிமிஷம், மேக்ஸிமம் நீங்கள் 40 நிமிஷம் வரையிலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். ஒரு எபிசோடுன்னு சொல்லுவாங்க நெட்டில் ஒரு எபிசோடு 35 to 40 மினிட்ஸ். இல்லை சொல்கிறது சரி, நான் சொல்கிறது இந்த நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி வர்ற இந்த சீரீஸ் வருது இல்லையா? ஆமாம், வெப் சீரீஸ்க்கெல்லாம் 40 மினிட்ஸ் வரைக்கும் டைம் கொடுக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதில் 10 நிமிஷத்துக்கு உண்டான கதையை எவ்வளவு எஃபெக்டிவாக அழகாக இன்றைக்கி நிறைய இருக்குது. ஒரு டிஐயில் உட்காந்து பேக்ட்ராப்பை மாற்றலாம், அதை மாற்றலாம், இது நிறைய விஷயங்கள் பண்ணணும். சும்மா ஒரு கிரீன் மேட் வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான கதை களம் இருக்கணும். இந்த மேட்ரு தான் முக்கியம். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட காசு கொடுத்து அப்படியே வாங்கிப்பாங்க. அதுக்கு நான் பேசியிருக்கேன்.
அந்த நெட்ஃப்ளிக்ஸு ஷார்ட் ஃப்ளிக்ஸ் கம்பெனியில் அவங்களும் சில திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸில் காசு கொடுத்து அவங்களே பண்ணுறாங்க. 20 லட்சம் ரூபா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு அவங்க தருவதாக முடிவு பண்ணியிருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கரெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அறிவிக்கலான்ட்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே ரெடியாக ஒரு சிறப்பான. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அடையாளத்துக்கு ஒன்று தேவைப்படுது. உதயகுமார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், பேரரசின் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், செல்லுமணி கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்றதெல்லாம் இல்லை. நீ என்னவா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பேன். இப்போ அவன் ராஜாவை எடுத்து அவன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவன் மியூசிக் வீடியோ அதுக்கு இது எது போட்டாலும் கலக்கிட்டு இருக்கான். சரி, ஒன்று இருக்குது கையில், பாரு என்னுடைய மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் தான் இது நம்ம சங்கம் பண்ணுறது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி 20 லட்சம் 15 லட்சம் உன்னுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி. நான் சொல்லிட்டேன், எங்கள் பசங்க எடுத்த படங்கள்லாம் பாருங்கள். இதில் நம்ம செலக்டிவாக ஒரு 10 வாங்கின படமெல்லாம் திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்களே இல்லாத வெளியாட்கள் பண்ண படங்களே சூப்பரான படங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். பார்க்கலாமா விடுறாரு? அப்போ பார்த்தாதான் நம்ம எங்கே இருக்கோம், அவன் எங்கே இருக்கணும். வெளியே இருக்கிறவன் வெளி உலகம் ஃபுல்லாகவே அவனுக்கு சினிமா. நம்ம சங்கத்தில் இருக்கிறவன் நம்ம சங்கம் மட்டும்தான் சினிமா. இங்கே தான் நம்ம குண்டு சட்டிக்குள்ள பாடம். இந்த பாடத்தை பற்றி பட இயக்குனர் தங்கராஜ் பேசுவார். பாடம் உண்மையிலேயே யாருக்கு என்னென்ன பண்ணக்கூடாது, அப்போ இது ஒரு பாடம். என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும்னு இப்போ எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்த ஒரு படம் இது. ஒரு நாள் சின்ன செய்தி சொல்ல ஒரு கதையை தான் ஏற்பட்டு நம்பிதான் அப்படியே முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். முதல் நாள் பஸ்ல இருந்து இறங்குற மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க. பஸ் விட்டு இறங்குவாரு, கேமரா ரோட்டில் இருந்து போலீஸ்காரங்க டபுள்ஸ் போயிட்டே டபுள்ஸ் போவாங்க. இப்படி பார்த்தாங்க. சிவா அவனு கூப்பிட்டாங்க, நேரம் கிட்ட போனேன். என்ன போயிட்டேன் இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேஷன். அங்கே போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சா ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் என்ன பேசினாரு, ஒரு லேட் வந்தார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்களா? அது அப்புறம் பேசிட்டு இல்லை சார், கால் இந்த ஷார்ட் ஃபிலிம் யூனியன் ஒரு லெட்டரோட அதெல்லாம் போட்டு யூனியில் அதெல்லாம் இந்த கம்பெனியில் படம் எடுத்தாங்க, 20,000 ரூபா கொடுத்தாங்க. இந்த கம்பெனியில் எடுத்தாங்க 15,000 கொடுத்தாங்க. நீ சும்மா ஓசி எடுத்து போனால் சரியா போச்சா? எவ்வளோ நாள் எடுப்பாங்க? 1 டே முடிச்சு. 1 டே அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறேன். 1 டே அவ்வளோ பெரிய நாளாகுது. ஒரு நாள் இதை எடுப்பியா அப்படின்னு சொல்லி காசு கட்டி போட்டுருந்தாரு. இருந்திருந்து பார்த்தேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போனார். வெளியே வந்துட்டேன். முதல் சோதனை. அதுக்கப்புறம் நிறைய சோதனைகள் அதில் இப்போ சொல்லிட்டு போகிறது சினிமா டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய சோதனைகள் வந்தால் வரணும். இது எல்லாமே சின்ன சின்ன பாடங்கள் தான். இதில் வந்து 2 போர்ஷனாக கதை இருக்கும். அதெல்லாம் முழுக்க ஒரு ட்ரக் அடிக்ட்டு. அது ஒரு நாள் கூட பிடிக்காமலே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அடிக்ட் ஆகி போன ஒருத்தர். அதில் கண்மண் தெரியாமல் ஒரு நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடை இருக்காது, பார்த்துருப்பீங்க. 3 நாளாக போய்ட்டு ஒரு கலாச்சாரம் முடிச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி விஷச்சாரம் அட்மிட் ஆகி கண்பார்வை போகும். அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன், முதல் போர்ஷன், இது 2வது போர்ஷன், 2 போர்ஷன் எடுத்து கடைசியில் ஒரு மனுஷன் சாதாரண கண்பார்வையும் தெளிவாக இருக்கும்போது எதிர என்ன இருக்குது, இந்த பின்ன பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, போஸ்ட் இருக்கா, வெளியே ஆள் தான் பார்த்து ஒதுங்கி போவாங்கிறது எதார்த்தம். இங்கே என்னென்னா அந்த சமயத்தில் தான் போய் எல்லாத்துக்குமே அடிப்பார், கீழே விழுவார், தடுமாற பிரச்சனையாகும். கண் போனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தடுமாறி விழுந்தாரோ அங்கெல்லாம் எதிரையும் இடிக்காமல் நேராக வந்து போனால் ஒரு வினோதமான ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஆளாயிடுவார். போதைங்கிற பழக்கம் ஒரு மனுஷனை எப்படி தலைகளாக மாற்றிடுச்சு, வாழ்க்கை எப்படி பாதிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கதை தான் எடுத்துருக்கிறேன். அது ஓரளவுக்கு அதில் ரிவ்யூ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி அடிக்ட்டுக்கான ஒரு ஆளாக சரியாக இருக்கணும் தான் தேடி பார்த்து நம்ம ரவி பாரத் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, தொலைக்காட்சி தொடர்கள் நிறைய நடிச்சிருக்காரு. அவர் பொருத்தமாக தெரிஞ்ச அவருக்கு பார்த்து தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். சார் வந்து மெய்யப்பண்ண பேர், அதில் டாக்டரை பண்ணவர் அவர் தான். எனக்கு செந்தாமரை கொடின்னு சாருக்கு பேரை நடிச்சாங்க. இது இவங்களுடைய ஆர்த்தி. அவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அசோக் பாண்டியன். ஆமாம், சாராய வியாபாரிக்கு யார் பண்ணாலும் ரொம்ப போராடி இருந்தேன். ஓரளவுக்கு பொருத்தமாக போக இருக்கணும்னு பார்த்தாங்க. ஏன்னா அவருடைய முகம் ஓரளவுக்கு சரியாக இருந்தது. அவரும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. ஓரளவுக்கு திருப்தி அந்த படம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு, சில பொருளாளர், சங்கம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
கதைக்கு நாயகன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இனி நம்ம கொஞ்சம் ஓரமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா யாரும் கூப்பிடுறத நம்பிக்கை விட்டுட்டாங்க. அதுதான் அந்த நம்பிக்கைகள் போயிடுச்சு. நிறைய பேர் கூப்பிடுறது சரிதான். அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து தங்கராஜ் ஒரு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு என்ன சொன்னீங்க, என்ன காமெடி இப்படி பண்ணாது, எனக்கு வேணாம் ஒதுக்கிட்ட விட்டுடப்பா. இல்லை இல்லை, இந்த மாதிரி யூனியனில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று வந்துருக்கு, அதன் மூலமாக நம்ம பண்ணலான்னு இருக்கேன். அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து வாங்க. அவர் என்ன சொன்னாரோ அது செய்தேன். அதுக்கப்புறம் வந்து அது அவர் சொன்ன மாதிரி நிறைய தடங்கல்கள், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அனைத்தையும் மீறி அவரால் அது முடிக்க பெற்று இப்போ என்ன கொண்டு வந்து மூணு இங்கே நின்று பேச வச்சிருக்கு. இதுக்காக அவருக்கும் இந்த சங்கத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றி. அவரோட ரசிகரை மாறிட்டேன். ரெண்டு கூட நான் ரொம்ப கைதட்டி இப்போ என்ஜாய் பண்ணேன். அதுதான். அனைவருக்கும் வணக்கம். நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. முதல்ல வந்து எனக்கு வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கினேன். அப்புறம் சார் ஒரு 2 சீன் இருக்கு, அப்புறம் அதுக்காக ஒத்துக்கிட்டேன். தேங்க்யூ, ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப தேங்க்ஸ். செந்தாமரை கொடி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த இடத்துல நின்று எங்களை வந்து ஸ்க்ரீன்ல நீங்களாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எங்களோட மிகப்பெரிய ஒரு பரிசு தான் எங்களுக்கு. இது எனக்கு ஆஸ்கர் வாங்கின மாதிரி இருக்கு. எனக்கு வந்து என்னோட களம் வேறு. நான் ஒரு கவிஞர், எழுத்தாளர், ஒரு சமூக செயற்பாட்டாளர். தூத்துக்குடியில் சுரபி அறக்கட்டளைன்னு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எங்கள் ஊரில் வஉசி காலேஜில் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு மேடை பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது. முதல்ல அந்த அவார்டை நான் வாங்கும்போது எனக்கு அப்படியே நடுங்குனுச்சு. அதே போல் இப்போ எனக்கு நடுங்குது. ஏன்னா இந்த காலம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைக்கும் மேலே எனக்கு இந்த 24 படங்கள் நினைக்கிறேன். இதில் நான் 2 படத்தில் பண்ணியிருக்கேன். தாயமானவல்னு சொல்லி இன்னொன்று நாளைக்கு அதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. டைரக்டர் மிஸ்டர் குமரவேல் அவங்க பண்ணியிருக்கிற படத்தில் நான் ஹீரோட அம்மா கேரக்டரில் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த போட்டிக்கு போகிற படங்களில் 2ல் பண்ணலாமாண்ணே? ஓகே, உங்கள் பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ஒத்து வருது, பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு நடிக்கலாம் தெரியாது. அவங்க டேரக்டர் என்ன சொன்னாங்களோ அதுதான் செஞ்ச 2 படங்கள்லையுமே. மிகப்பெரிய விருது. அந்த விருதை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்கு இது வந்து என்னோட இதய அனுபவத்தில் முதல் இது. அதுக்காக உங்களுக்கு பெரிய 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 நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த 2 டைரக்டர்களுக்கும். இதில் இன்னொன்று, எனக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி ஒரு என்ன போர்ஷன் இருக்கணும், எப்படி டப்பிங் பேசணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கும் இந்த பாடம் வந்து ஒரு பெரிய பாடமே தந்துச்சு. அதுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து உங்களோட எல்லாருமே நேரங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக, எங்களை போல வளரும் கலைஞர்களுக்காக ஒதுக்கி, நான் எல்லாரையுமே சொல்கிறேன், டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்காகவுமே ஒதுக்கி இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு உண்மையிலேயே பெரிய முயற்சி. இது வரைக்கும் ஒரு 4 படங்கள் 5 படங்கள் நான் பார்த்தேன். அதையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டேரக்டர்ஸும் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வாழ்த்துறது இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி டேரக்டர் சார். என் பேர் ஆர்த்தி. நான் எனக்கு வந்து ஆக்டிங் வந்து செகண்ட் தான். ஃபஸ்ட்டு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட். எனக்கு ஆக்டிங் தான் செகண்டு. எனக்கு ஃபஸ்ட்டு டப்பிங் தான் கற்றுக்கிட்டேன்.
நாங்கள் பின்னாடி நடித்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு ஆசை, ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நம்ம பின்னாடி வந்து நடிச்சு தானே பேசுகிறோம், ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆக்டிங் கொஞ்சம் தாட் இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் ஓகே சார், ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது ஆக்டிங் பற்றி, ஆனால் நான் பண்ணுறேன்னு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸில் வந்தேன். ஸோ சார் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் இதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். நான் 5 இயர்ஸ்லேருந்து டப்பிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டப்பிங் ரொம்ப பிடிக்கிறது. டப்பிங் என்னுடைய வந்து ப்ரொஃபஷன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிங் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக வந்தேன். ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மாதிரி என்ன தப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து போலீஸ் அடிக்கிற கள்ளச்சாரை வியாபாரி இங்க சொன்னாரு, ஓரளவுக்கு போயிருக்காரு. ஓரளவுல 100% போயிருக்கு சாரை வியாபாரி. அனைவருக்கும் வணக்கம். கண்ணராஜ் நான் 25 வருஷம் ஃப்ரெண்டு. நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் எழுதியிருக்காரு. அந்த நட்புல வந்து 3 ஃபோன் பண்ணி அசோக் தான் கேரக்டர் பண்ணினாரு. தாராளப்பட்ட காரணம் வந்து பண்ணிட்டு வந்தாரு. வாய்ப்பு கொடுத்த கண்ணராஜ் ரொம்ப நன்றி வச்சு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க அடுத்து இயக்குனர் கதிர். வணக்கம் மறுபடியும். இல்லை இது நான் இப்போ பேச வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் படம் பண்ணும்பொழுது என்னை பாராட்டிய எங்கள் அண்ணன், அவர் ஒரு குறும்படம் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் நிற்கணும்னே படிக்கிறேன். அதாவது என்னுடைய அண்ணன்றதை விட என்னுடைய சினிமாவுக்காக நான் சென்னைக்கு வந்தப்ப எனக்கு சென்னை அடையாளம், நான் தங்கியிருந்த வீட்டின் முகவரி அண்ணன். முதல் முறையாக நான் வந்து புத்தகம் படிப்பேன். பட்டுக்கோட்டை பிரபாகரன், ராஜேஷ்குமார், இப்படி தான் ஒரு கமர்ஷியல் புத்தகங்களாக படிச்சுருந்தேன். எனக்கு இவருடைய ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டி ஜானகிராமன், ஜெயகாந்தன், பாலகுமாரன், சுஜாதா இப்படிப்பட்டவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் அதில் படிக்க ஆரம்பித்தேன். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ரொம்ப சிந்தனையாளர். அப்பயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே தினமணியிலலாம் சிறுகதைலாம் எழுதுவார். அந்த சிறுகதையை படிக்கும்பொழுது மனிதனை பற்றி எழுத மாட்டார், மிருகங்களை பற்றி எழுதுவார். நாங்கள் இப்போ மனிதனை மட்டும் மனிதனை போட வேணான்றீங்க, மிருகத்தில் அன்பாக பேசுகிறீங்க. அப்பயே மிருகங்கள் ஒரு பணிவு இருந்த, ஒரு பாசம் இருந்த ஒரு மனிதனை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற சிந்தனை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த பாடம்ன்றது நான் காலைல வரும்பொழுதே நான் மைண்ட் செட் பண்ணது, கண்டிப்பாக ஒரு சமூக நோக்கம் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்றது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸ்கிரீன் ஆரம்பிக்கிறப்ப இந்த பஸ் விஷயங்கள் அதெல்லாம் பேசும்போது ஐயோ அரசியல் பேசிடுவாரோன்னு நினச்சேன். அந்த ஆதங்கம் இருக்கும் நிறையா இருக்குது, அது வேறு விஷயம். அங்கேருந்து அப்படியே அந்த மனிதத்துக்குள்ளே வந்து இங்கே வந்து கண் தெரியாதவங்க பண்ணாத கண் தெரிஞ்சவங்க செய்கிற தவறுகளை கண் தெரியாமல் சரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டது. கூடிய அழகாக சொல்லியிருந்தார், கூடிய பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு சமூக அக்கறையான அண்ணன் குறும்படம் பண்ணியிருக்காரு. இவர் பெரும்படம் பண்ணணும், அதனுடைய ஆசை. அந்த மேடையில் ஆனந்திக்கணும் ஆசை. நன்றிங்க. வேற உறுப்பினர்கள்? வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி என் பேர் ஏகேடி எல்லப்பன், என்னோட உறுப்பினர் 211. இப்போ தங்கராஜ் சார் வந்து இந்த படத்தை பற்றி சொன்னார். ஆக்சுவலாக இந்த படத்தை படத்தினுடைய டேரக்டர்ஸ் அத்தனை பேருமே மேக்கிங்கை பற்றி ரொம்ப நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நான் இதில் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தார். அது ஏன்னாக்கா அதில் உள்ள கஷ்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டா வர்றவங்க பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கும், அது மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு டைரக்டர் மேக்கிங்கும் இது எப்போ எடுத்தது, எத்தனை நாள் எடுத்தீங்க, இதுக்காக என்ன மெனக்கட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா இது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள் பாதி தான் சொன்னார், நீதியை சொல்லலை, அப்புறமா சொல்லுவார்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நிறைவானதுக்கு வந்துடுவோம்.